பாகிஸ்தான் ரேடார் அமைப்புகள் மீது S-400 ரக ஏவுகணைகளை கொண்டு இந்திய ராணுவம் தாக்கி அவற்றை அழித்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய தீவிரவாத இலக்குகளை குறிவைத்து இந்திய ராணுவம் அடுத்தடுத்து தாக்குதலை தொடுத்து வருகிறது. இதை தாங்க முடியாமல் பாகிஸ்தான் ராணுவம் திணறி வருகிறது என்பதை பார்க்கின்றோம். கூடுதல் விவரங்களை வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்ப அந்த பாகிஸ்தானோட ரேடார் அமைப்புகளையும் S-400 ஏவுகணை மூலியமா தாக்கப்பட்டிருப்பா சொல்லப்பட்டிருக்கு. சற்று முன்னதா HQ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை தாக்கியிருந்ததா ஒரு தகவல் சொல்லியிருந்தீங்க. இப்ப இருக்கக்கூடிய அப்டேட் என்ன? நிச்சயமா கோபால், அதாவது ஒரு சாமானியன் மீது கை வைத்தால் அதற்கு உரிய ஒரு பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்று இந்திய ராணுவம் உரிய பதிலடியை 7ஆம் தேதி கொடுத்திருந்தாலும் அதற்கு ஒரு சிறுபிள்ளை விளையாட்டு போல பாகிஸ்தான் தொடர்ந்து அப்பாவி மக்கள் மீது தங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. பாகிஸ்தானுக்கு அவர்களுக்கு மேற்கொண்டிருக்கிற தாக்குதலுக்கான ஒரு விளைவுகளை அவர்கள் சந்திக்கப் போகிறார்கள் என்று தொடர்ந்து இந்திய ராணுவம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில பாகிஸ்தானுடைய குறிப்பாக 15 பகுதிகளில் ஒரு பிரிசிஸ் அட்டாக் என்று சொல்லக்கூடிய ஒரு துல்லியமான தாக்குதலை இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அவந்திபுரா, ஸ்ரீநகர், ஜம்மு, பதான்கோட், அமிர்தசரஸ் போன்ற பகுதிகள் எல்லாம் பாகிஸ்தான் தங்களுடைய தாக்குதலை மேற்கொண்ட நிலையில அந்த பகுதிகளில் பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளை தடுத்து வான்வழியிலேயே தங்களுடைய ஒரு பலத்தை இந்திய ராணுவம் காட்டியிருக்கிறது. ஏற்கனவே வான்படை பாதுகாப்பு மையம் என்று சொல்லக்கூடிய அவருடைய தலைமையகம் HQ-9 என்ற அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை வழியிலேயே மறித்து அவருடைய ஏவுகணைகளை மட்டும் அழிக்காமல் அந்த தளத்தையே முழுமையாக இந்திய ராணுவத்தினுடைய ஏவுகணை அழித்திருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் தற்போது அந்த ரேடார் பகுதி, ஒரு ரேடார் பகுதி என்பது ஏவுகணைகளை துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. அந்த ரேடார் பகுதியையே தற்போது S-400 என்று சொல்லக்கூடிய அந்த ரேடார் பகுதியை இந்திய ராணுவம் துல்லியமாக கணித்து பச்சைக்குறி தப்பாது என்பது போல ஒவ்வொரு அடியும் துல்லியமாக கணித்து அடிக்கக்கூடிய ஒரு அடியாகவும் கணித்து தாக்குதல் மேற்கொண்டு இந்த ரேடார் அமைப்பை முழுமையாக தற்போது இந்திய ஏவுகணை தகர்த்தெறிந்திருக்கிறது. எனவே இந்த ஏவுகணை மூலமாக ஒருங்கிணைந்த UAS சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம் பயன்படுத்தி வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக இவை தகர்க்கப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் இந்த பகுதிகளில் பாகிஸ்தானுடைய சுமார் 15-16 பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான பல்வேறு தடயங்களை சரி செய்வதற்கே பாகிஸ்தானுக்கு பல நாட்கள் ஆகும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த தாக்குதலில் பல்வேறு ஏவுகணைகள் தகர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை, அதனுடைய பாகங்கள் எல்லாம் அங்கங்கே சிதறி கிடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்மால் அங்கே பார்க்க முடிகிறது. எனவே அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் என்பது மும்முரமாக ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் அந்த மக்களை நோக்கிதான் பாகிஸ்தான் தங்களுடைய தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. எனவே அந்த தாக்குதலுக்கு தான் பதிலடி கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே பஹல்காம்ல 26 சுற்றுலா பயணிகள் அவர்கள் எந்தவித தவறும் செய்யாத அப்பாவிகளாக இருந்த நிலையில அவர்களை நோக்கி துப்பாக்கி குண்டுகள் அவர்களை நெஞ்சில் துளைத்த காரணத்தினால் இந்திய அரசு 15 நாட்களாக காத்திருந்து ஒரு துல்லியமாக ஒரு தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதற்காகவே பயங்கரவாதிகளுடைய 9 குடியிருப்புகளை 9 ஆக்கிரமிப்புகளை முழுமையாக தகர்த்தெறிந்தது. அவர்களுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் தற்போது களமிறங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில பாகிஸ்தான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அவர்களுக்கு ஒரு மரண அடியாக, அவர்கள் தோல்வியை தழுவக்கூடிய ஒரு அடியாகவே மாறி இருக்கிறது. அந்த அடிப்படையில வான்படை அமைப்பினுடைய அந்த தலைமையகம், அந்த ரேடார் பகுதிகள் முழுமையாக தற்போது இந்திய ஏவுகணைகள் மூலமாக தகர்த்து எறியக்கூடிய ஒரு காட்சிகள் தான் நம் கண்முன்னே அரங்கேறி இருக்கின்றன. கோபால், நன்றி சிவா, அண்மை விவரங்களுக்கு நன்றி.